தமிழகத்தில் விடியா திமுக ஆட்சியில் பொதுமக்கள், காவல்துறையினர், அரசியல் கட்சியினர் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்பதே உண்மை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடலூர் மாவட்டம் வண்டிபாளையம் பகுதியில் அதிமுக மாவட்ட பிரதிநிதியும் முன்னாள் கவுன்சிலரான புஷ்பநாதன் அவர்கள் 5 பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி கேட்டு அதிர்ச்சி உற்றேன். தமிழ்நாட்டில் விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டதை நான் அடிக்கடி சுட்டிக்காட்டி வந்துள்ளேன். விடியா ஆட்சியில் பொதுமக்கள், காவல்துறையினர், அரசியல் கட்சியினர் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்பதே உண்மை. பகல் இரவு என்று பாராமல் மக்கள் எப்போதும் அச்சத்துடனேயே நடமாடும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்க தான் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக காத்து வருவதாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் தம்மட்டம் அடித்துக் கொள்வது நகைமுரண். புஷ்பநாதன் அவர்களை படுகொலை செய்தோரை துரிதமாக கைது செய்து கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க விடியா திமுக முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.